எங்களுடைய வேலு நாச்சியாரின் மறு உருவம் ஜான்சிராணி அந்நியார் அவர்கள் பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், உங்கள் வீட்டு பிள்ளை, கருப்பு எம்ஜிஆர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடக்கின்ற இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு எங்களுடைய நிர்வாகிகளையும் சகோதரிகளையும் சந்திப்பதில் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர் திருவேங்கடம் அவர்களுக்கும், பாஸ்கர் அவர்களுக்கும், அருணாகண்ணன் அவர்களுக்கும், இங்க ஒவ்வொருத்தரும் மைக்குக்கு வரும்போது மியூசிக்கல் சேர் மாதிரி மாறி மாறி அந்த சீட்ல உட்கார்ந்தாலும் கேப்டன் மனதில் இடம் பிடித்திருக்கின்ற இந்த திருப்புவனத்தின் செல்ல பிள்ளை காந்தி அவர்களுக்கும், செட்டியம்பலம் அவர்களுக்கும், இந்த நகர கழக செயலாளர் அலாவுதீன் அவர்களுக்கும், மகேந்திரன் அவர்களுக்கும், செந்தில் முருகன் அவர்களுக்கும், இந்த பொதுக்கூட்டத்திற்கு என்னுடன் வந்து கலந்து கொண்டிருக்கும் துறை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களுக்கும், அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து கழக மாவட்ட செயலாளர்களுக்கும், இந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒன்றியம், நகரம், பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிரணி சகோதரியர்கள், அங்கையர் கண்ணி அவர்களுக்கும், இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் பொதுமக்களுக்கும், வியாபார மக்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே முதல் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆற்ற இருக்கின்றேன். இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திற்கு நாம வருவது இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. எத்தனையோ முறை நம்ம வந்திருக்கோம். தலைவர் கூட வந்திருக்கேன். தேர்தல் நேரத்திலே வந்திருக்கோம். மக்களுக்காக மக்கள் பணி செய்ய வந்திருக்கிறோம். செயற்குழு பொதுக்குழுவே இந்த சிவகங்கை மாவட்டத்தில் தான் நடந்திருக்கிறது என்று எத்தனையோ சிறப்புகள் இந்த எத்தனையோ முறை நாம் சந்திச்சிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா சிவகங்கை அப்படின்னு சொன்னாலே வேலூர் நாச்சியார் தான் இன்னைக்கு உலகம் பூரா பேசுறாங்க. அந்த அவர்களுடைய வீரமும் அவர்களுடைய வெற்றியும் சுதந்திர போராட்டத்திலே அவர்கள் ஆற்றிய பங்கும் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே வேலூர் நாச்சியாரை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு உற்ற துணையாக இருந்து ஆங்கிலேயர்களை ஓட ஓட வெற்றி விரட்டிய குயிலி அவர்களையும் நாம இந்த நேரத்தில் நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்துல நாம இருக்கிறோம். என்னோட டிபி நீங்க பாத்தீங்கன்னா யாரையுமே நான் வைக்கல. இந்த மாவட்டத்தினுடைய குயிலி அவர்களை தான் என்னுடைய டிபிலேயே நான் வச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வீரம் பொருந்திய மண். சுதந்திர போராட்டத்திலே வெள்ளையனே வெளியேறு என்று ஒட்டுமொத்த வெள்ளையர்களை இந்தியாவை விட்டு விரட்டிய ஒரு வீரம் செறிந்த மண் சிவகங்கை மாவட்டம். இது முப்பெரும் விழா மட்டும் கிடையாது. நம்ம முப்பெரும் தேவர்களை பார்த்திருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ மாவட்டம் இருந்தாலும் இங்க சிவகங்கையில் ஒரு முப்பெரும் 3 பேர் எப்பவுமே ஒற்றுமையா இருப்பாங்க. யாருன்னா ஒன்னு திருவேங்கடம், இன்னொன்னு பாஸ்கர், இன்னொன்னு அருணாகண்ணன். எந்த இடத்திற்கு வந்தாலும் சிரித்த முகத்தோட எந்த விதமான ஈகோவோ பொறாமையோ எந்தவித சண்டையும் இல்லாம இந்த மாவட்டத்தை கட்டுக்கோப்பாக வெகு சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் நமது மாவட்ட கழக செயலாளருக்கு இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் என்னுடைய பாராட்டுகளை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ ஈகோ இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, நீ பெருசா நான் பெருசா என்று. ஆனா எந்த ஈகோக்கும் இடம் கொடுக்காமல் எங்கள் கேப்டன் என்கின்ற அந்த ஒற்றை சொல்லிற்காக அந்த ஒற்றுமையோடு இந்த கழகத்தை கட்டி காக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்குமே இந்த நேரத்தில் நான் பணிவான வணக்கத்தை சொல்றேன். இப்ப காந்தி அவர்களை பத்தி இங்க சொன்னீங்க. இவங்க எல்லாரை விட சீனியர் காந்தி அவர்கள் தான்.
ஒவ்வொருத்தரா மைக்குக்கு வரும்போது அவர் போய் அந்த சீட்ல உட்காருவார். மாறி மாறி சீட்ல உட்கார்ந்தாலும் எல்லார் மனதிலும் நிரந்தரமாக இடம் பிடித்தவர் காந்தி அவர்கள். ஏன்னா அந்த அளவு ஆரம்ப காலத்துல, அதாவது 1987 ரசிகர் மன்ற காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கழகத்திற்காக உண்மையாக உழைக்கக்கூடிய உண்மை தொண்டர்களை கொண்ட மாவட்டமாக இங்க இருக்கு. அண்ணன் பன்னீர்செல்வம் பத்தி நான் சொல்லவே தேவை கிடையாது. அந்த அளவு கேப்டன் மீதும் கழகத்தின் மீதும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் பற்றும் கொண்ட ஒரு சகோதரர் ஆவது அப்படின்னா அந்த வார்த்தை மிக கிடையாது. எப்பொழுதுமே அந்த சிரிப்பு, அந்த மரியாதை, இந்த மாவட்டத்திற்கே உரிய பெருமை மிக்கவராக என்றைக்கும் கேப்டனினுடைய இதயத்தில் இடம் பிடித்து நம்பிக்கைக்குரியவராக அண்ணன் என்னைக்குமே இருக்கிறார். இன்னைக்கு இங்க 4 தொகுதிகள் இருக்கிறது. என்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இருக்கட்டும், 2026 சட்டமன்ற தேர்தலிலே சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தது குறைந்தது 20வது கண்டிப்பா அசம்பிளிக்கு வரணும் என்பதை என்னுடைய விருப்பமாக இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பொதுக்கூட்டம் என்பது ஏற்கனவே செப்டம்பர் 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நடந்தது. அப்போ இங்கேயும் நடந்திருக்க வேண்டியது. ஆனால் மழையின் காரணமாக அந்த பொதுக்கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா இதே திருபுவனத்துல கனமழை நான் கேள்விப்பட்டேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, வருண பகவானே நல்லவருடைய கட்சி, அது மக்களுக்கு நல்லது செய்கின்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி நமக்கு வழிவிட்டு இந்த பொதுக்கூட்டத்தை ஒரு மாபெரும் மாநாடு போல நடத்த அருள் புரிந்திருக்கிறார் வருண பகவான். கேப்டனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்தோம், ஒரு கூட்டத்தை போட்டோம், அதோட வேலை முடிச்சதுன்னு இருக்கக்கூடாது. அந்த கூட்டத்தின் மூலமாக ஒரு 10 குடும்பத்திற்காவது நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லியே வளர்த்தவர் நமது கேப்டன் அவர்கள். இப்படி பாருங்க, அங்க பாருங்க எத்தனை பக்கெட்டு, இங்க பாருங்க தையல் மிஷினு, 3 சக்கர சைக்கிள், அது மாதிரி அயன் பாக்ஸ் என்று நம்ம கட்சியினால முடிந்த அத்தனை உதவிகளையும் செய்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னைக்கு மக்கள் பணத்தை லஞ்சம் ஊழல் மூலமாக சூறையாடி கொள்ளையடித்து பிழைக்கும் அரசியல்வாதிகள் முன்னாடி வியர்வை சிந்தி தங்கள் உழைப்பில் கட்சியையும் வளர்த்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தரும் ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னைக்கு 18 ஆண்டு காலம் முடிந்து 19ஆம் ஆண்டுல இன்னைக்கு நாம் அடியெடுத்து வச்சிருக்கோம். வந்திருக்கீங்களே நீங்க எல்லாரும் எத்தனையோ, இது ஒரு பேரூர் கழகம் தான். ஆனா பேரூர் கழகத்திலேயே இந்த அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுகின்றோம் அப்படின்னா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினால மட்டுமே முடியும். இதே மத்த கட்சியா இருந்தா 100 கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், பீரு கொடுக்கணும், அது மட்டும் இல்ல வண்டி வைக்கணும், புடவை கொடுக்கணும், காது மூக்குத்தி கொடுக்கணும், என்னென்ன கொடுத்தாலும் இது போல ஒரு கூட்டத்தை யாராலையும் காட்ட முடியாது. ஆனா இங்கெல்லாம் இருக்கீங்களே, உங்களுக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்களா? இன்னைக்கு திருபுவனத்துல மாலை 6 மணிக்கு பொதுக்கூட்டம் என்று மட்டும்தான் அறிவித்தார்கள். அந்த கூட்டத்திற்கு கேப்டன் சொன்ன அந்த கூட்டம் என்ற ஒரே சொல்லுக்காக, கேப்டன் என்ற அந்த மந்திர சொல்லுக்காக இங்க கூடியிருக்கிறீர்களே, நீங்கள் தான் உண்மையான தொண்டர்கள், இதுதான் உண்மையான கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையா சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் 100 பேருக்கு இணையானவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமை சொல்றேன். வர வழியெல்லாம் பார்த்த கொடி, பேனர், இது பாருங்க, இங்க பாருங்க, சுத்தி பாருங்க. கேப்டனை சின்ன காலத்துல இருந்து இப்ப இருக்கிற வரைக்கும் தத்ரூபமாக வரைந்து இந்த மேடையே அழகுபடுத்தி எல்லா மாவட்டத்திற்கும் ஒரு உதாரணமாக இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் இந்த மேடை அமைப்புல சிறப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு ஈடு இணை இல்லை. அதற்கு ஒட்டுமொத்த கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது சொந்த உழைப்புல சம்பாதிச்சு செய்யறது. இது இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க, ஆண்ட கட்சியா இருந்தவங்க, மக்கள் கிட்ட சுரண்டி பிழைப்பவர்களால கூட இந்த மாதிரி ஒரு கூட்டம் காசு பணம் கொடுக்காம உண்மையாக கூட்ட முடியாது என்பதை பெருமையோட நான் சொல்றேன். என்கிட்ட எத்தனையோ பத்திரிகைக்காரர்கள் கேட்பாங்க, நீங்க செய்த பாக்கியம் என்ன என்று. எங்களுக்கு கிடைத்த உண்மை தொண்டர்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அடைந்த பாக்கியம் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்வேன். அதனால உங்க எல்லாருக்கிட்டவே நான் சொல்றது என்னன்னா, இந்த கட்சி
என்றைக்கும் கேப்டன் ஆரம்பிச்ச கட்சியை என்னைக்கும் அழியாது என்பதை உறுதியா சொல்றேன். இன்னைக்கு சொன்னாங்க தேமுதிக பாராளுமன்ற தேர்தல்ல இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு. தேமுதிகவுக்கு சீட்டு நிர்ணயிக்க நீங்கள் யார் என்பது அத்தனை கட்சிக்கு நான் சொல்றேன். கேப்டன் பார்த்து யார் கூட கூட்டணின்னு சொல்றாரோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும். அவங்க தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருக்கட்டும், சட்டமன்ற எலெக்ஷனா இருக்கட்டும் ஜெயிக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால ஊடக நண்பர்களே, தேமுதிகவை குறைச்சு மட்டும் மதிப்பிட்டுறாதீங்க. அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுக சேர்ந்தவங்க திமுக கட்சின்னு சொல்லுவாங்க, அதிமுக கட்சின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்காங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் கேப்டன் ஒருத்தர் தான். இங்க இருக்கிற எல்லாருமே கேப்டன் என்றுதான் மக்களால் அழைக்கப்படுகிறார். தேமுதிக கட்சி வேஷ்டி துண்டு போட்டு போனா அங்க பாரு கேப்டன் போறாரு, இந்த கேப்டன் வந்துட்டாரு. எல்லாரும் ஒட்டுமொத்த தொண்டர்களையே கேப்டனாக மாற்றிய ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது உண்மையான உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. இதை யாராலையும் ஒண்ணு அசைச்சு பார்த்துட முடியாது. நீங்க எல்லாருடைய மனசுல ஒண்ணு இருக்கு, இப்ப கேப்டன் எப்படி இருக்காரு, அன்னைக்கு கேப்டன் நல்லா இருக்காரா அப்படின்ற கேள்வி என்னுடைய சகோதரிகள் மனசுலயும் எங்கள் தொண்டர்கள் மத்தியிலையும் எழுபதை நான் நிச்சயமாக உணர்கிறேன். உங்கள் அண்ணியாக, கேப்டனின் துணைவியாக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கேப்டன் நல்லா இருக்காரு, சூப்பரா இருக்காரு. இப்ப இங்க கூட்டத்துக்கு வருவதற்கு முன்னாடி கூட பொதுக்கூட்டத்துக்கு கிளம்பிட்டேன். லைவ் டெலிகாஸ்ட்ல வரும், நீங்க பாருங்கன்னு சொன்ன. இப்போ உங்க எல்லாருமே தலைவர் லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பெருமையோடு சொல்றேன். அதனால கேப்டனுக்கு ஏதோ உடல்நல குறைவு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கேப்டன் நம்ம கூட 100 வயசு நல்லா இருப்பார். நிச்சயமாக 100 ஆண்டு காலம் நம்மோட இருப்பார். நம்மளை வழி நடத்துவார். இந்த கட்சிக்கு எது வேண்டுமோ அவர் சொல்லி இதை சிறப்பாக வழி நடத்துவார். பேசுவதிலும் நடப்பதிலும் தான் சிறு குறைபாடு. ஆனால் அத்தனை பேரையுமே இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அத்தனை பேர் மேலேயுமே கேப்டனுக்கு பற்று. இதை எப்படி வழி நடத்தணும், எது சரி தவறு என்பதை ஒவ்வொரு விஷயமாக எனக்கு சுட்டிக்காட்டி இந்த கழகத்தை வழி நடத்த என்றைக்கும் தலைவர் நம்மோடு 100 வயது நல்லா இருப்பார் என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். நேற்று வள்ளலாருடைய 201வது பிறந்தநாள் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்றுதான் வள்ளலார் சொன்னார். அந்த வள்ளலாருடைய ஒரு கோவிலுக்கு நான் நேற்று சென்றிருந்தேன் வேளச்சேரியில. அங்க அந்த வள்ளலாருடைய பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்திருந்தாங்க. அவங்க அத்தனை பேரும் சொன்னதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி வடலூர்ல 24 மணி நேரமும் அணையாத அடுப்பும் அணையாத விளக்கும் இருக்குமோ, அது போல அணையாத அடுப்புக்கு சொந்தக்காரர் நமது கேப்டன் அவர்கள் தான். வந்த அத்தனை பேருக்கும் உணவளித்த தர்மவான் கர்ணன். இன்னைக்கு கேப்டனை இருந்த போது ட்ரோல் பண்ணீங்க, மீம்ஸ் போட்டீங்க, கேப்டன் அடிக்கிறாரு தும்புறாரு என்று என்னெல்லாம் கேப்டனை கேவலப்படுத்தணுமோ எல்லாம் பண்ணீங்க. ஆனா இன்றைக்கு கேப்டன் அமைதியாக இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப எல்லாரும் சொல்றாங்க கேப்டன் மாதிரி ஒருத்தர் நல்லவர் இல்ல. இன்னைக்கு கேப்டன் இருந்தா அவர் தான் முதல்வர். கேப்டன் மாதிரி ஒருத்தரை இனிமேல பார்க்க முடியாது. இப்ப தெரியுதா, யாருமே இருக்கின்ற காலத்துல அவர்கள் பெருமையை உணர மாட்டாங்க மக்கள். இன்னைக்கு ஒதுங்கி கொஞ்சம் ஓய்வெடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இருந்தா கேப்டன் தான் கேப்டன் தான். அப்ப 40 வருஷம் உங்களுக்காக உழைத்தது, உங்களுக்கு உதவி செய்தது, இந்த மக்களுக்காக இரவு பகல் பாராம கிராமம் கிராமமாக வந்து மக்களை சந்தித்தது, அவர் செய்த நலத்திட்ட உதவிகள் என்று ஒரு வரலாறை படைத்திருக்கிறாரு தலைவர் அவர்கள். ஏன் அவருக்கு நீங்க எல்லாரும் அப்ப சப்போர்ட் பண்ணல? என்கிட்ட எல்லா பத்திரிகைக்காரரும் கேட்பாங்க, நீங்க சற்று மனசு தொய்வடைஞ்சிட்டீங்களா? தொடர்ந்து 18 ஆண்டு காலம் உழைக்கிறோம், வெற்றி இல்லையே அப்படின்ற ஒரு மனக்கவலை இருக்கா அப்படின்னு. நான் உங்ககிட்ட சொல்றது, இந்த வெற்றியை தரல அப்படின்றதுக்காக தொய்வடையோ சோர்ந்து போகின்ற கட்சியோ என்னைக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கிடையாது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, தமிழ்நாடு தான் இன்னைக்கு ஒரு உத்தம தலைவரை இழந்திருக்கிறது. நீங்கள் வெற்றியை இழந்து விட்டீர்களா என்று கேட்பாங்க. வெற்றி இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் வரணும்னு அந்த கடவுள் நினைச்சா ஒரு நிமிடத்தில் அந்த வெற்றியை திருப்பி கொடுப்பார். ஆனால் ஒரு உன்னத தலைவரை இழந்தது இந்த தமிழகம். அந்த உன்னத தலைவருடைய மரியாதையை தெரியல, இன்னைக்கு அவரை இழந்தது தமிழ்நாடு
தான் தமிழ்நாட்டுக்கு தான் லாஸே ஒழிய தேசிய